உங்களோட கதையில நீங்க ஹீரோவா இருக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சோனே ஹானஸ்ட்டா கமெண்ட் பண்ணுங்க. அதாவது லிவ் லைஃப் கிங் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்ற நாள்ல வந்து வாழணும். அந்த இடத்துல நெறைய பேர் வந்து கோட்ட விட்டுர்றோம். அந்த மாரி என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல ஃபாலோ பண்ணுங்க. ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ரகுலன்ஸ் இன்சைட்ஸ்ல வந்து நம்மளோட எக்ஸ்பெடிஷர் அகாடமி வந்து ஸ்பெஷலா வந்து நெறைய கோர்சஸ் ரிலீஸ் பண்ணுது. இதுக்கு ரிலேட்டடா பிசினஸ் கோர்சஸா இருக்கட்டும், இன்ஜினியரிங் கோர்சஸா இருக்கட்டும், டெக்னிக்கல் கோர்சஸா இருக்கட்டும் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதை செக் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்னோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பத்தியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த வீக் ஐம் கோனா கிவ் யூ. ஸோ அந்த ஃபார்ம்ஸ் நான் குடுக்குறேன். ஸோ அதை நீங்க சப்மிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்ப நம்மளோட கதையில நம்ம ஹீரோவா இருக்கிறோமா? அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம வந்து செக் பண்ணலாம் கைஸ். அதாவது நம்ம லைஃப்பை நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 1 to 10 வயசு, 10 to 20, 20 to 30 அப்படின்ற மாதிரி நீங்கள் 10ஆ பிரிச்சுக்கோங்க, 5ஆ பிரிச்சுக்கோங்க. அதை பிரிச்சுட்டு அந்த இயர் நீங்கள் வாழ்ந்த ஒரு இயர்ஸ் இருக்கும்ல. இப்போ நான் வந்து 2001லேருந்து 2005ன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த இயரில் இருக்கிற படமோ பாட்டோ அதை பார்த்தா அந்த இயரில் வந்து நீங்கள் வந்து போய் வாழலாம். உங்களுக்கு ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம். ஸோ இது எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். மெமரி இண்டெக்ஸ்க்கு அதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ போய் நம்ம வாழ்கிறப்ப நம்மளுக்கு பிடிச்ச படம், பிடிச்ச பாட்டில் வந்து நம்மளுக்கு நம்ம அந்த பாட்டில் தெரிகிறோமா? நம்ம அந்த பாட்டில் அந்த படத்தில் ஹீரோவாக தெரிகிறோமா? இல்லை வந்து விஜய், அஜித் தான் அந்த படத்தில் வந்து நம்மளோட பெரிய ஹீரோவாக தெரிகிறாங்களா? அப்படின்றது. அப்படி அவங்க பெருசாக தெரிஞ்சாங்கன்னா, நம்ம கதையில ஹீரோ கிடையாது. அந்த பாட்டு கேட்டா, அந்த இடத்துல நம்ம பண்ண ஹீரோயிசம் ஞாபகம் வருது. நம்ம கேரக்டர் பெருசா தெரியுது அப்படின்னா, நம்ம ஹீரோவா வாழ்ந்திருக்கிறோம். இதெல்லாம் செய்கிறது ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயம் இல்லை. இதுக்காக நீங்கள் பிரச்சனை 4 பேர் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. பெருசா வந்து மலையை பிடிங்கி அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. பட் நம்ம லைஃப்பை நம்ம ரசித்து வாழ்ந்தாலே போதும். நம்ம கதையில் நம்ம தான் ஹீரோ. ஆனால் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட அதை செய்கிறதில்ல. இது வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளோடவே நான் சொல்கிறேன். இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து லிவ் யோர் லைஃப் கிங் சைஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் லைஃப்பில் நடக்க போகிற நிறைய இன்சிடென்ட்ஸு, நிறைய விஷயத்த வந்து நீங்கள் ஸ்டியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன வயசில் இருந்தால் கூட பேரண்ட்ஸுங்க கண்டிப்பாங்க. அவங்க நம்ம டைமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அது இருந்தாலுமே தாண்டி போய் நீங்கள் யோசிக்கிறத யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் படிக்கிறத யாராலையும் வந்து தடுக்க முடியாது. நீங்கள் புதுசாக சிந்திக்கிறதையோ, யோசிக்கிறதையோ, நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறதையோ, இந்தமாரி விஷயங்கள்லாம் யாராலையும் தடுக்கவே முடியாது. அவங்க வேலையை சொல்லுவாங்க, உங்களை கட்டுப்படுத்துவாங்க, ஸ்கூலுக்கு போகணுவாங்க, எக்ஸாம் எழுதுனுவாங்க, அதை பண்ணி இதை பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நிறைய டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கதையில நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்றது இருக்குது. சும்மா வெட்டியாக உட்காந்து கார்ட்டூன் பார்த்தோம் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு என்ன பண்ணணுன்றதே ஞாபகம் இருக்காது. நம்ம வெட்டியாக உட்காந்து சும்மா வெறுமனையாக வந்து விளையாண்டுட்டு மட்டும் இருந்தோம் அப்படின்னா ஓகே, ஹெல்த்தாக இருக்கும், அதெல்லாம் விஷயம். பட் பாயிண்ட் என்னென்னா, த லைஃப் இஸ் கான். ஸோ அந்த லைஃப்பில் வந்து நம்ம என்ன நம்மளுக்காக பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு அங்கே ஆன்சரே இருக்காது. ஸோ இது கூட விட்டுருங்க. சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப கூட நம்மளுக்கு வந்து பெரிய த பவர் டு சேஞ்ச் அவர் லைஃப் அப்படின்றது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. பட் ஒரு 17 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளார நிஜமாலுமே உங்கள் லைஃப்பை வந்து யூ கேன் மேக் இட் லைக் இந்த உலகத்தில் எப்படி வந்து ஒரு கோடீஸ்வரன் இருக்கிறானோ, இலான் மஸ்க் இருக்கிறானோ, அவன் பக்கத்தில் நீங்கள் போய் உட்கார அளவுக்கு உங்களால் பண்ணக்கூடிய வாழ்க்கை வந்து அந்த 17 வயசுலேருந்து ஒரு 30 வயசு. பட் அந்த வயசில் நம்ம நிறைய பேர் வந்து நம்ம ஹீரோவாக இருக்கிறதே கிடையாது. நம்மளை வந்து ஒரு குணச்சித்திர கேரக்டரில் வந்து ஒரு சைடு ஆர்டிஸ்ட்டாக நம்ம வச்சுடுறோம். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து நம்ம ரசிக்கிற மாரி நம்ம வச்சுக்கிறதே கிடையாது. அதாவது சில பேருக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நான் குள்ளமாக இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இந்த கலரில் இருக்கிறேன், அந்த கலரில் இருக்கிறேன், நான் நான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1008 காரணம் சொல்லுவாங்க. சி கைஸ், இது எல்லா காரணத்துக்குமே வந்து நீங்கள் வெறுமனே ஜிம்முக்கு போனாலே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 70-80% உங்களோட இன்செக்யூரிட்டிஸை வந்து அதுவே சால்வ் பண்ணிடும். நீங்கள் ஜிம்முக்கு போய் ரெகுலராக வந்து உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு, உடம்பை ஸ்ட்ரக்சராக அழகாக வச்சுக்கிட்டாலே கிட்டத்தட்ட 80% ஆஃப் த உங்களோட இன்செக்யூரிட்டி, ஒரு 80 to 95% ஆஃப் த இன்செக்யூரிட்டிஸ் வந்து உங்கள் உடம்புல இருக்கிற உங்களை பார்த்து நீங்கள் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம சார்ஜ் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஸ்டியர் பண்ணி நம்ம லைஃப் அது மாற்றணும் அப்படின்னா அது நடக்கும். நிறைய பேருக்கு நடந்திருக்கு. பட் அதை நம்ம செய்கிறது கிடையாது. இதில் ஏன் நம்மளுக்கு இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு எந்த போர்ஷன் ஆஃப் மை லைஃப்பில் வந்து நான் அந்த படம் பாட்டெலாம் கேட்டேன்னா, அந்த படத்தில் வந்து நான் செஞ்சது நான் தான் ஹீரோவாக தெரிவேன். எனக்கு அந்த படத்தில் வந்து பழைய படத்தில் வந்து எனக்கு வந்து ரஜினி, கமல் ஹீரோ தெரிய மாட்டாங்க. அண்டு அஜித், விஜய் தெரிய மாட்டாங்க. எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். ஆனால் அந்த பாட்டு ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, அந்த டைமில் வந்து அந்த 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 லைஃப்பில் நான் வாழ்கிறப்ப ஐ எம் த ஹீரோ. ஸோ என் லைஃப்பை நான் ரசித்து வாழ்ந்திருப்பேன். ஸோ இது சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ணாடியை பார்க்கணுன்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று கவனித்து பாருங்கள். உங்களோட 20 வயசில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, கண்ணாடியை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க. அந்த கண்ணாடியை பார்க்கணுன்றதுக்கு முன்னாடி வீட்டில் கண்ணாடி இல்லைனா வாங்கணும்னு தோணுதா?
அப்படின்றத நீங்கள் யோசிங்க. அது ஒரு அத்தியாவசிய பொருள்லாம் கிடையாதுல்ல. நம்மளுக்கு வந்து சாப்பாடு இருக்குது, வீட்டில் வந்து கரண்ட் பில் கட்டுறோம், அதை பண்ணுறோம், இது பண்ணுறோம், இன்டர்நெட் இருக்குது, நம்ம ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறோம். பட் கண்ணாடியை ஏன் வாங்கணும், கண்ணாடியை பார்க்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஏன் தோணலை அப்படின்றது தான் முக்கியமான ஒரு கொஷின். ஏன் அப்படின்னா, நம்ம ரசிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒன்றுமே கொடுக்குறதில்ல. நம்ம ரசிக்கிற அளவுக்கு நம்மளை வச்சுக்கிறதே கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் பையனும் சரி பொண்ணுங்களும் சரி நிறைய பேர் வந்து அவங்கள இன்ஸ்டாகிராமில் வந்து பாப்புலர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஃபர்ட் போட்டு ரீல்ஸ் போடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க, இந்த லெஜெண்ட் படத்தோட ஹீரோயின் ஊர்வசி ரட்டுட்டலாவா, ஸோ அவங்கள அந்தமாரி சில பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் சாதாரண ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்டில் தான் வந்தாங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்க அப்படிலாம் கிடையாது. பட் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிறாங்க, ஐ மீன் லைக் நிறைய க்ரோர்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணியாச்சு, அவங்களுக்கு நிறைய என்டோர்ஸ்மெண்ட் வருது, பெரிய பெரிய படங்கள் வருது, இதெல்லாமே வருது. எதனால் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட போட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அதுமாரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ப்ரொஃபஷனலாக வந்து இது வந்து ப்ரொஃபஷனலாக அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு செல்ஃப் தாட் இருக்குது. இந்த படத்தில் நான் இப்படி தான் நடிக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க வந்து இயக்குனது அதுதான். அவங்க கவனிச்சிங்கன்னா ஒரு ஃபோட்டோ கூட வந்து அவங்கள ஆர்டினரியாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவுமே வந்து மெனக்கிட்டு அவ்வளோ எப்படி காட்ட முடியுமோ அப்படி காட்டுறது. இது வந்து பசங்களும் நிறைய பேர் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இந்த பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் சிஇஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபோட்டோ போட மாட்டாங்க. ஒரு நார்மலாக வந்து ஒரு ஷார்ட்ஸில் இருக்கிற மாதிரி, நார்மலாக கேஷுவலாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் போடவே மாட்டாங்க. எல்லா ஃபோட்டோலையுமே வந்து டிப் டாப்பாக இருப்பாங்க. எல்லா ஃபோட்டோலையும் தே ஹேவ் தட் இமேஜ். அந்த இமேஜ் எப்படி கொடுக்கணும், மற்றவங்க எப்படி நம்மளை பார்க்கணும், எப்படி நம்மளை வந்து கற்பனை பண்ணணும், நம்மளோட வேல்யூ என்னன்ட்டு அவங்க எப்படி கற்பனை பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே வந்து யோசித்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப்பில் அவங்க ஹீரோவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் அவங்கள ஹீரோவை பார்க்க வைக்கிறாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை நீங்கள் பின்னாடி பார்க்குறப்ப உங்களோட கதையில் நீங்கள் தான் சூப்பர் ஹீரோவாக இருப்பீங்க. நார்மல் ஹீரோ கூட கிடையாது, சூப்பர் ஹீரோவாக இருப்பீங்க. உங்களுக்கு அந்த டைம் வந்து படம் பிடிச்சிருக்கும், பாட்டு பிடிச்சிருக்கும், ஆனால் அது எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் தெரிவிங்க, வேறு யாருமே தெரிய மாட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரசிக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நம்ம ஜிம்முக்கு போகலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம், வீட்டிலே பண்ணலாம். நான்லாம் ஜிம்முக்கே போகிறது கிடையாது. நான் ஒர்க் அவுட் தான் பண்ணுறேன், வீட்டிலே தான் பண்ணுறேன். என் வேர் ஹவுஸில் எனக்கு வேலை இருக்குது, எனக்கு அதுவே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ் லைக் தொப்பை இல்லாமல் கொஞ்சம் ஒரு அப்பர் பாடி மசில், கொஞ்சம் லேசாக லோவர் பாடி மசில், நீங்கள் கொஞ்சம் ஃபிட்டாக உடம்பு அழகாக கிளியராக வச்சுக்கிட்டு டபுள் சின் இல்லாமல் நீங்கள் இருந்தாலே போதும். யூ லுக் ப்ரெசென்டபிள். உங்களுக்கு கண்ணாடி பார்க்குறதுக்கு உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கண்ணாடி இல்லைனா கண்ணாடி வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் செய்கிறதே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு அந்தமாரி ஒரு எம்டியாக ஒரு மைண்டை நம்ம வச்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா மைக்ரோ ஸ்க்ராலிங்லாம் வந்துருச்சு. டூம் ஸ்க்ராலிங்கில் வந்து நம்ம மைக்ரோ லெவலில் வந்து நம்ம டைம் லூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரிட்டி மச் வந்து நம்மளுக்குன்னு ஒரு டைமே கிடையாது. நம்ம யோசித்து மெனக்கிட்டு இதெல்லாம் வெளியில் வந்தால் தான் நம்மளுக்கு மற்ற விஷயம் நம்மளுக்கு வந்து நினைவு வருது. ஸோ அதனால் இந்த ஒரு டைம் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 35 இயர்ஸ் ஒரு 40 இயர்ஸ் போகிறப்ப இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பை பற்றி நிறைய விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிப்போம், புரியும். ஐயோ நம்ம செத்துருவோன்ற பயம் இருக்கும், வேலை போயிடுன்ற பயம் இருக்கும், நம்மளை யாருமே பார்க்க மாட்றாங்க இப்படின்ற எல்லா விஷயமும் அப்போ தான் வரும். அப்போ வரப்போ நம்ம திரும்பி பார்க்குறப்ப நம்மள்ட்ட எதுவுமே இருக்காது. நம்ம ரசிக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ இருக்காது, நம்ம ரசிக்கிற மாரி ஒரு நினைவுகள் இருக்காது. நம்ம அதை பண்ணோம், இதை பண்ணோம், அதை சாதித்தோம், இதை சாதித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாள் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளே அங்கே இருக்க மாட்டோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் பி ஃபிட் கைஸ். நீங்கள் யங்காக இருக்கிறப்ப தெர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். நீங்கள் வந்து உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கணும். நீங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க இன்செக்யூரிட்டி போயிடும். யூ கெட் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அதாவது நம்மளோட கான்ஃபிடென்ஸ்ன்றது வந்து எப்படி டிரைவ் பண்ணுறாங்க. சில பேர் மேடையில் ஏறி பேசுவாங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி இருக்குது இல்லை அப்படின்றதெல்லாம் கவலை இருக்காது, அவங்க அழகாக இருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் கவலை இருக்காது, அவங்க ஃபிட்டாக இருக்கிறாங்க இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஆனாலும் அவங்க கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க, மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்க எதிரியோ ஒன்றுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளார. அது தானாக எங்கேயோ முளைச்சலாம் வரல. ஸோ அவங்க ஏதோ சாதித்ததோ, அவங்க ஏதோ படித்ததோ, ஏதோ ஒரு இடத்துலேருந்து அவங்க கான்ஃபிடென்ஸை வந்து அவங்க கொண்டு வராங்க. அதேமாரி இது ரொம்ப சிம்பிளான நம்ம கான்ஃபிடென்ஸை நம்மளுக்குள்ளார கொண்டு வரதுக்கான ஒரு விஷயம் வந்து ஃபிட்னஸ். ஸோ அதனால் யங் ஏஜில் வந்து இந்த ஃபிட்னஸை வந்து கோட்டையே விட்றாதீங்க. பிற்காலத்துக்கு வந்து நான் அப்படிலாம் வாழ்ந்தேன், நான் நல்லா இருந்தேன், என்னால் இன்னமும் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்க போகிறது வந்து நீங்கள் முன்னாடி நல்லா இருந்தால் தான், உங்களை ரசிக்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தால் தான். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து க்ரூமிங். எப்போவுமே வந்து உங்களை நீங்கள் அழகாக ரசிக்கிற மாதிரி நீங்கள் அழகாக க்ரூமும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வெளிப்படையாக அழகாக மட்டும் நம்ம இருந்துட்டு உள்ளார நம்மளை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கல, க்ரூம் பண்ணி வச்சுக்கல, நகம் கட் பண்ணல, அழகாக வந்து நம்மளை பார்க்குற மாதிரி முகத்தை வந்து கிளியராக வச்சுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுத்தபத்தமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ ஃபீல் லைக் இட் இஸ் ஆல் ஃபேக். அது அந்த ஃபீலிங் வந்து இட் இஸ் வெரி ரியல். ஸோ ஏன்னா நம்மளோட இதில் வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க நம்மள்ட்ட.
ஸோ அப்படி பேசுகிறப்ப இந்தமாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப டீப்பாக சில கான்வர்சேஷன்ஸ்லாம் போகும். நம்ம லைவ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் ஆஸ்ட்ரகன் லைவ்லேயே. ஸோ அப்படி பேசுகிறப்ப வாட் ஐ நோட்டிஸ் இஸ் லைக் ஒருத்தவங்க வந்து என்ன தான் அவங்க அழகாக வச்சுருக்காங்க, அவங்க பெரிய ஆக்டராக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், இந்த க்ரூமிங் ஹேபிட்ஸ் இல்லை, ஹெல்த் ஃபிட்னஸ் இல்லை, இந்த ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்றதில்ல, உடம்ப க்ளீனாக வச்சுக்கிறதில்ல, இப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எவ்வளோ தான் நம்ம அழகாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் நம்ம ஃபிட்டாக வச்சுருந்தாலும் சரி, வி டோன்ட் ஹேவ் தட் சார்ட் ஆஃப் ஒரு ட்ரூத்னஸ் இருக்காது அதில். ஓகே, இதெல்லாம் சும்மா ஃபேக்குன்ட்டு நம்மளுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். இதை நீங்கள் கூட வச்சுருந்தீங்க அப்படின்னா யூ ஃபீல் ஸோ கான்ஃபிடென்ட். அதேமாரி நாலேஜ் நம்மளை வந்து ஒரு ஏஜுக்கு, இப்போது நீங்கள் ஒரு 12வது படிக்கிறீங்க, உங்களுக்கு 12வது சிலபஸ் அளவுக்கு தெரியும், அந்த இடத்துல அந்த டைமில் இருக்கிற பசங்களுக்கு தெரிய விஷயம்லாம் தெரியும் அப்படின்னா யூ ஆர் ஜஸ்ட் ஆவரேஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஜஸ்ட் ஆவரேஜ். அதாவது நீங்கள் 100க்கு 100 மார்க் வாங்குறீங்க. ஏன்னா ஸ்கூல் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து இட் இஸ் பில்ட் ஃபார் தி பெஸ்ட் ஆவரேஜ் பீப்புள். அது வந்து இட் இஸ் நாட் பில்ட் ஃபார் தி மோஸ்ட் பிரைட்டஸ்ட் மைண்ட். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கட்டும், பெரிய சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், தே டோன்ட் பர்ஃபார்ம் இன் ஸ்கூல். ஏன்னா ஸ்கூல் இஸ் பில்ட் ஃபார் தி பெஸ்ட் ஆவரேஜ். ஆவரேஜாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே பெஸ்ட் ஆவரேஜாக இருக்கிறவன் 100 மார்க் வாங்குவான். ஒஸ்ட் ஆவரேஜாக இருக்கிறவன், பிலோ ஆவரேஜாக இருக்கிறவன் வந்து ஃபெயில் ஆவான். இவ்வளோ தான் அதில். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, சிலபஸ் நல்லா படிக்கிறீங்க, ஹோம் ஒர்க்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு இந்த ஸ்கூல் சிலபஸில் நீங்கள் கரெக்டாக எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா யூஆர் அன் ஆவரேஜ் பர்சன். ஸோ அதை நீங்கள் வந்து பெஸ்ட்டுன்னு எடுத்துக்காதீங்க. எல்லாரும் பாராட்டுவாங்க, பிகாஸ் தேர் ஆல் ஆவரேஜ். உங்கள் டீச்சர் உங்களை பாராட்டுவாங்க, உங்கள் அப்பா அம்மா உங்களை பாராட்டுவாங்க. இவங்க யார் கோடீஸ்வரங்க? சரியா? தே டோன்ட் நோ ஹவு டு மேக் மணி. So they are all poor people. So they all basically are average people. They may be the best average people. அவ்வளோதான். பட் பாயிண்ட் இஸ் லைக் அது வந்து இட் இஸ் நாட் யுவர் லெவல் டு சாட்டிஸ்ஃபை யுவர் செல்ஃப். அந்த லெவலில் நான் இருக்கிறது எனக்கு ஓகே அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அக்ரி. அதெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு அதுதான் பெஸ்ட்டு. நான் பாருங்கள் 100 வாங்கிட்டேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன், ஓகே குட், தட் இஸ் ஆக்சுவலி யூ ஆர் த பெஸ்ட் இன் த ஆவரேஜ். பட் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கும் தாண்டிய அப்சர்வேஷன் இருக்கணும், நம்மளுக்கும் தாண்டிய லிசனிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், நம்மளுக்கும் தாண்டிய நாலேஜ் இருக்கணும், நம்மளுக்கும் தாண்டிய ஸ்கில்ஸ் இருக்கணும், நம்மளுக்கும் தாண்டிய டேலண்ட் இருக்கணும். அந்த ஏஜுக்கும் தாண்டிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா தென் யூ ஆர் பேசிக்லி அபவ் ஆவரேஜ். நீங்கள் அபவ் ஆவரேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் வந்து ஒரு பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்றுட்டு உலகத்தை பார்க்குறதுக்கும் 100வது மாடியில் நின்றுட்டு 50வது மாடியில் நின்றுட்டு உலகத்தை பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அபவ் ஆவரேஜாக இருந்து பார்க்கணும். ஸோ ப்ரிட்டி மச் இந்த ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸில் நிறைய பேர் வந்து பிலோ ஆவரேஜாக இருக்கிறோம், ஆவரேஜாக இருக்கிறோம். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் அபவ் ஆவரேஜ் இருந்தாலே யூ வில் ஸ்டார்ட் சீயிங் த வேர்ல்ட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த டைம் நாலேஜை கெயின் பண்ணுங்கள், ஸ்கில்ஸை கெயின் பண்ணுங்கள், உலகத்தை பார்த்துக்கோங்க, பணம் என்னென்னு கற்றுக்கோங்க, இந்தமாரி விஷயம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து 12 நிமிஷம் ஆச்சு. ஸோ நம்ம வில் கண்டினியூ another part and we'll see again another video guys, and thank you so much and cheers.